लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीपाशेकाराय धीमहे तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசைக்கு 2783வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாரருடைய பெரிய திருவிலே 4ஆம் திருமொழியிலே வரக்கூடிய 7வது பாசுரம் 37வது பெரிய திருவந்தாதி பாசுரம். ராமானுஜர் அருளிய தனியன். முந்துற்ற நெஞ்சே முயற்சி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் முருகு ஊரும் சோலை சூழ் மொய்பூம் பொரு நல் குருகூரன் மாறன் பெயர் போரு. 37வது பாசுரம். ஆம் ஆறு அறிவு உடையார் ஆவது அரிதன்றே நாமே அது உடையோம் நன்னெஞ்சே பூமேய் மதுகரமே தந்துழாய் மாலாரை வாழ்த்தாம் அதுகரமே அன்பாலமை. சென்ற பாசுரத்திலே கிருஷ்ணனுடைய சௌலபிய குணத்தை சேர்த்து அவனுடைய பாதத்தையே பேசிக்கொண்டிருந்தால் போதும், நாம் கதி அடைந்து விடுவோம், நல்ல கதி அடைந்து விடுவோம் என்று சொன்னவர் இந்த பாசுரத்திலே தன்னுடைய மனதை பார்த்து பேசுகிறார். நல்ல மனமே, நல்ல அறிவை உடையவராக ஆவது என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது அல்ல. ஆனால் அந்த அப்படிப்பட்ட அருளை பெருமாளுடைய கிருபையால் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், பூமேய் மதுகரமே தந்துழாய், பூக்களில் மேய்கின்ற வண்டுகள் படிந்துள்ள குளிர்ந்த துளசி மாலையை எப்போதும் மற்றவர்களுக்காக, தன்னுடைய பக்தர்களுக்காக, அவருடைய சந்தோஷத்திற்காகவே இருக்கக்கூடியவரான பெருமாளை வாழ்த்துவதற்கான அந்த காரியத்தை ஒன்றியே பக்தியுடன் திண்ணமாக ஊன்றி செய்வாயாக என்று சொல்லுகிறார். சென்ற பாட்டிலே சொன்னது போல பெருமாளுடைய சௌலபியம் கிருஷ்ண அவதாரத்தை பற்றி பேசினார். அது நினைவுக்கு ரொம்ப ரசித்தது. அந்த சௌலபியத்தையே நெஞ்சு நினைத்து நினைத்து ஆனந்தப்பட்டு கொண்டிருந்ததாம் ஆழ்வார்க்கு. அந்த நெஞ்சை நோக்கி இப்படிப்பட்ட சௌலபியம் எம்பெருமானுக்குள்ளதென்று நீ நன்கு அறிந்து கொண்டாய் என்றவோ, இந்த அறிவு எல்லோருக்கும் எளிதாக வந்துவிடாது. ஏதோ எம்பெருமானுடைய இன்னொருளாலே நமக்கு அது உண்டாக பெற்றிருக்கிறோம். ஆகையாலே இனி ஒரு காலம் நாம் மற்றவற்றை நினைத்து கொண்டு பின்வாங்க பார்க்காமல் அப்பெருமானுடைய யோகியதையும் சீலத்திலும் ஈடுபட்டு அவனை வாழ்த்துவதே தகும் என்று தன்னுடைய மன திருப்தியை பார்த்து மனதை திருப்தியாக்கிக்கொள் என்று மனதனுடைய சிறப்பை பற்றி சொல்லி மனதுக்கு உபதேசிக்கிறார். ஆமாம் ஆம் ஆறு அறிவுடையாவது அரிதன்றே என்று சாமானியமாக அறிவு என்பது எல்லோருக்கும் இருந்தாலும் கூட அது நல்ல புத்தி அல்ல, சத்தை பெறுவதற்கான உறுப்பான அறிவு அல்ல என்றபடினால் எம்பெருமானுடைய உத்தம குணத்தை நினைப்பதற்காக பேசுவதற்காக நல்ல அறிவு எல்லோருக்கும் உண்டாக மாட்டேன் என்கிறது. தெய்வாதீனமாக நமக்கு அது கிடைக்க இருக்கிறது என்கிறார். நான் அறிவில்லாதவன் என்று சொல்லிக் கொள்ள வேண்டியதென்றோ பகவத்திலே தொண்டருடைய சொரூபமாக இருக்க நாம் நல்லறிவு உடையோம் என்று சொல்லிக் கொள்ளுதல் தற்புகழ்ச்சி ஆகாதா என்று கேட்கக்கூடும். ஆகாது. ஏனென்றால் மயர் வர மதிநலம் அருளினன் அவன் என்று முதலிலேயே இவர் சொல்லிவிடுகிறார். ஏனென்றால் தனக்கு கிடைத்த அறிவானது தன்னுடைய முயற்சியால் கிடைக்கப்பட்ட அறிவல்ல, பெருமாளால் கொடுத்தது. எனவே இது நான் அறிவுள்ளவன், எனக்கு நல்ல அறிவு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வது தற்புகழ்ச்சி ஆகாது. எம்பெருமானோடு திருவருள் பெற்றதனாலே அந்த பெயரை சொல்லி சந்தோஷப்படுவதிலே தப்பு எதுவும் கிடையாது. நல் நெஞ்சே என்று சொல்கிறார். மன ஏவ மனுஷானாம் காரணம் பந்த மோட்சியோ என்று நல்வழி போவதற்கும் தீவழி போவதற்கும் அவரவருடைய நெஞ்சே காரணம் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. தமிழிலே சொல்லுவார்கள், நன்றும் தீதும் பிறர் தர வாரா என்று ஒரு வாக்கியம். நல்லதாக இருக்கிறதோ கெட்டதாக இருக்கிறதோ அது எப்படி அமைகிறது என்றால் பிறர் நமக்கு தருவதல்ல,
நாம அதை நல்லதாக செய்தால் நல்லது கிடைக்கிறது, தீமை செய்தால் தீமை கிடைக்கிறது என்பது போல மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையே என்று சொல்லு மந்த மோட்சையோ என்று சொல்வது மனதினுடைய காரணத்தால் தான் நல்வழி போவதற்கும் தீவழி போவதற்கும் அவருடைய நெஞ்சே காரணம் என்று சொல்வது. ஆகவே நெஞ்சே நீ நல்ல கதி பெற்றிருக்கிறாய் என்பது பகவானுடைய அருளால், அதனால் நீ நல்ல நெஞ்சம். பூமியையே என்று சொல்லுகிற போதே பூமியிலே பொருந்தும் வண்டுகள் சேர்ந்துள்ள துளசி மாலையை அணிந்திருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அவனை பற்றி அன்பினால் மங்களாசாசனம் பண்ணுகிறதுனாலே ஒரு காரியத்தை சிக்கன பிடித்துக்கொள் என்று தம்முடைய திருவள்ளத்திற்கு உபதேசிக்கிறார். கீழ்ப்பாட்டில் எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதாரத்தினுடைய சௌலபியத்தை சொன்னாரே, அது மாத்திரமல்ல அவனுடைய யோகிதையும் ஒப்பற்றது என்கிறார். இதில் மாலாரை என்பதனாலே அவருக்கு எப்போதும் தன்னுடைய தொண்டர்கள் மீது ஒரு பாசம் இருக்கிறது, அதை சீலகுணம் என்று சொல்லுகிறது. இங்கே சீலம் என்கிற குணம் வட சொல்லே இங்கே கரமென திரிந்தது, அது வட சொல்லுக்கு திருடம் என்று பொருள். இப்படி பெருமாள் பகவான் பக்தர்கள் மீது கொண்டுள்ள அன்பினால் அவர்களுக்கு நல்லறிவு புகட்டினான். அப்படிப்பட்ட நல்லறிவு நமக்கு வாய்த்திருக்கிறது. இந்த வாய்ப்பை சிக்கன பிடித்து கொண்டு அவனை பற்றி எப்போதும் வாயார வாழ்த்தி கொண்டிருப்போம் என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து ஆழ்வார் சொன்னது இந்த 37வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை ஒரு முறை அனுபவிப்போம். ஆம் ஆறறிவுடையார் ஆவது அரிதன்றே, நாமே அறிவுடையோம் நன்னெஞ்சே, பூமே மதுகரமே தந்துழாய் மாலாரை வாழ்த்தாம் அதுகரமே அன்பால் அமை. காயேன வாசா மனசேந்திரேர்வா அபியாத்தனாவா பிரகதேதி சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயன் சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் நாமம் நாவில் கண்ணா 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 என்று வருவது கல்விவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோ